சித்துபகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் முருங்கைக்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு முருங்கைக்காயை கட் பண்ணி தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து வடை சட்டியில் வந்து எண்ணெயை ஊற்றி அது கூட கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து நம்ம பெருஞ்சீரகமும் போடலாம். கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும். ஸோ அது வதங்கினதுக்கப்புறம் அது கூட வந்து முருங்கைக்காய் வந்து போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. முருங்கைக்காய் வதங்கினதுக்கப்புறம் முருங்கைக்காய் வந்து ஒரு 60 to 70% வதங்கினதுக்கப்புறம் அது கூட என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து தேவையான அளவுக்கு அதில் வந்து தக்காளியை வந்து ஒரு 2 தக்காளியை வந்து போட்டு நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி போட்டு வச்சுருக்கேன். அது கூட காஷ்மீரி பவுடர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ காஷ்மீரி சில்லி, அது கூட மஞ்சத்தூள் ப்ளஸ் மிளகுத்தூள், இதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கும் வரமிளகாவும் போட்டிருக்கோம். ஸோ அந்த காரமும் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு இறக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட்டு, அது கூட வந்து நம்ம வந்து நான் வந்து நல்லா தேங்காயை வந்து துருவி வச்சுருக்கேன். ஸோ தேங்காய் துருவல், அது கூட கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சமாக போட்டு இறக்குங்க. அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.